இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பாஸ்தா பண்ணியிருக்கோம். எப்படி செய்யலான்னு வீடியோல வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அரிசுவை அஸ்வினி சேனல். இன்னைக்கு நம்ம பாஸ்தா செய்ய போறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சில்லி சாஸ், பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, இது மிக்சியில் அரைக்கணும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடியனோட தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த பாஸ்தா போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். பாஸ்தாக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒன்றும் ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் போடுறோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். வெந்துச்சா பார்க்கலாம். வெந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். பேன் சூடு எரிச்சு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்தால போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சமா பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. ஆனியன் கலர் மாறிச்சு. இந்த டைம்ல தக்காளி போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி வந்துட்டு சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸ் இது ஒரு ஸ்பூன் அளவு. டொமேட்டோ கெச்சப் இது போட்டுக்கலாம். சோயா சாஸ் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்தா வேக வச்ச தண்ணியே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப்பு நான் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டிருக்கோம். இது போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கிரேவி நல்லா கொஞ்சம் திக் ஆகட்டும். இந்த டைம்ல பாஸ்தா போட்டுக்கலாம். வேக வச்ச பாஸ்தா
புதினாவும் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். இந்தியன் ஸ்டைல்ல பாஸ்தா ரெடி. இது வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு நம்ம சுவையான இந்தியன் ஸ்டைல்ல பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் போறவங்க கூட சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.